வர வர அசெம்பிளி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்க்குறது, சீரியஸ் பார்க்குறதெல்லாம் விட்டு ஏன்ப்பா போடுங்கப்பா எபிசோடாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைவாக ஓட விடுங்க. இப்போயும் உங்களுக்கு லைவ் போடுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த பக்கம் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டார். அப்புறம் இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு லைவ்லாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. லைவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. ஸ்கூலில் கிளாஸில் டீச்சர் இல்லாததுக்கும் டீச்சர் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த லைவ் பிடிக்கல, அது ஒன்று. இன்னும் ஊழல்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. உடனே ஆச்சா ஓச்சான்னு கத்தி எங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ஊழல் தானே சொன்னாங்க. அதையும் புஷி வேறு எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. ஏங்க நாங்கள் கட்சி பேர்லாம் சொல்லைங்க, வெறும் ஊழல் தாங்க சொன்னோம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்களை தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெளில போயிட்டாங்க. இவங்க நம்மளை ஓடுறோன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது. எதுனாவது கேட்டால் அதுக்கு தெளிவான ரிப்ளை கிடையாது. அதையும் மீறி ஏதாவது கேட்டுட்டால் வேகமாக இருந்துச்சு வெளியில் ஓடி போயிட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸு அவங்களும் ஒரு 2-3 கேள்வியை கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசிட்டு ஓட்டிட்டு ஓடி போயிடறாங்க. இது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் வந்து ஃபயராக 2-3 பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. அவங்க அந்த பக்கத்துலேருந்து எதனா ஒன்று பண்ணி எதனா பண்ணிட்டே இருக்கிறானுங்க. ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக போகுது அசெம்பிளி பார்க்கவே. இதில் இன்றைக்கி வேறு அவர் ஒரு அமைச்சர் பேர் தெரில, அவர் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷன் மூஞ்சியை வச்சு தான்ப்பா நாங்கள் ஓட்டு வாங்கினோம், அதை சொல்கிறதுல எங்களுக்கு எந்த வெக்கமும் இல்லை அப்படின்னு இவர் இந்த பக்கம், அந்த பக்கம் சபாநாயகர் அவரும் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிப்ளை வேறு. அவங்களால பொறுக்க முடியல. என்னடா இவங்க எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இது. இன்னொன்று அந்த பதவி வெறி, பணத்தாசை, இத்தனை வருஷமாக இருந்தவங்கள இப்படி கட்டி உட்கார வச்சுருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம் வர தானே செய்யும். வந்துட்டு போகட்டும், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். அதே நேரம் நம்ம சைடும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த சின்ன பையன் இறந்ததாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ நமக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருங்க. அப்போ நம்ம அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இவங்க நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் வந்து அப்போ 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அது ஏன் பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணீங்க, நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி, அது வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரி நம்ம பேசி அவங்க எதனா சொன்னாங்க அப்படின்னா இல்லை நீங்களும் இதை தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம வரல. பேசுகிறவன் பேசிட்டோம், நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பண்ணிவிட்டு அதில் நம்ம டாப் நாச்சாக இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து.